கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த கிருபை நிறைந்த இந்த நாட்களிலே கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நாம் வேதத்திலிருந்து ஒரு பகுதியை எடுத்துக்கொண்டு ஆத்துமா என்றால் என்ன, ஆத்துமா என்றால் எதை குறிக்கிறது, தேவன் விசேஷமாக ஆத்துமாவை குறித்து ஏன் அவர் பாரம் கொண்டவராக இருக்கிறார் என்பதை நாம் தியானம் பண்ண இந்த வேளையில் கூட தேவன் நமக்கு உதவி செய்வாராக. நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதியாக சங்கீதம் 49 6, 7, 8, 9 வசனங்களை வாசிப்போம். சங்கீதம் 49 6 முதல் 9 வசனங்கள் வரை. தங்கள் செல்வத்தை நம்பி தங்கள் திரளான ஐஸ்வர்யத்தினால் பெருமை பாராட்டுகிற ஒருவனாவது தன் சகோதரன் அழிவை காணாமல் இனி என்றைக்கும் உயிரோடு இருக்கும்படி எவ்விதத்தினாலாவது அவனை மீட்டு கொள்ளவும் அவன் நிமித்தம் மீட்கும் பொருளை தேவனுக்கு கொடுக்கவும் கூடாதே. அவர்கள் ஆத்தும மீட்பு மிகவும் அருமையாயிருக்கிறது, அது ஒருபோதும் முடியாது என்று எழுதியிருக்கிறது. பிரியமானவர்களே, உலகத்தில் இருக்கிற செல்வங்களை எல்லாம் கொட்டி கொடுத்தாலும், உலகத்தில் இருக்கிற மற்ற எதை கொடுத்தாலும் ஒரு மனிதனுடைய ஆத்துமாவை மீட்கும்படியான கிரயம் உலகத்தில் இல்லை. ஏனென்றால் ஆத்தும மீட்பு மிகவும் அருமையாக இருக்கிறது என்று சொல்லுகிறார், அது ஒருபோதும் முடியாது என்று சொல்லுகிறார். இப்போ உலகத்தில் எவ்வளவு பெரிய விசேஷமான ஒன்று ஆத்துமா. அந்த ஆத்ம மீட்பு என்பது விலையேற பெற்றது. பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் கர்த்தருடைய சமூகத்தில் இந்த வார்த்தையை கொண்டு நாம் தியானிக்கும் பொழுது, தேவன் மனிதனை உண்டாக்கின பொழுது ஆதியாகமம் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவ ஆத்துமாவானான். மனுஷன் ஜீவ ஆத்துமாவானான். என் பிரியமானவர்களே, ஜீவ ஆத்துமாவை உடைய ஒருவனை தேவன் உண்டாக்கினார் என்றால், இங்கே ஆதாம் ஜீவ ஆத்துமாவானான் என்று எழுதியிருக்கிறபடியினால் ஜீவனை பெறாத ஒரு ஆத்துமா இருந்தாக வேண்டும். ஆதாம் ஜீவ ஆத்மாவானான் என்றால் ஜீவன் பெறாத ஒரு ஆத்மா அங்கே இருக்க வேண்டும். இப்போ எல்லாவற்றையும் உண்டாக்கின தேவன் இந்த ஆதாமை பார்த்து சொல்கிறார், மனுஷன் ஜீவ ஆத்மாவானான். மனுஷன் என்று சொன்னால் ஆணும் பெண்ணும் சேர்ந்ததுதான் ஒரு மனிதன். அப்படியானால் ஜீவனுள்ள ஒரு ஆத்துமா இங்கே தேவனால் உண்டாக்கப்பட்டிருக்குது என்று சொன்னால், ஜீவனற்ற ஒரு ஆத்துமாவும் அங்கே இருக்கத்தான் வேண்டும். ஆதாம் ஜீவ ஆத்மா வானான் என்று சொன்னால் அங்கே ஜீவன் பெறாத ஒரு ஆத்மா இருக்க வேண்டும். அப்போ நமக்கு இன்றைக்கு ஆத்துமா என்றால் என்ன? இன்றைக்கு கடந்த நாட்களில் மாத்திரமல்ல, அநேகரிடத்தில் இதை குறித்து கேள்விப்படும் போது, அல்லது ஆத்துமா என்றால் என்னவா இருக்கும் என்று சொல்லும் பொழுது, ஒரு சிலர் அது ஒரு வெற்றிடம், அங்கதான் தேவன் தங்கி இருக்கிறார். ஒரு சிலர் ஆத்துமா என்பது அது கண்ணுக்கு புலப்படாத ஒன்று. ஒரு சிலர் அது ஆத்துமா என்றால் அது தேவன் மட்டும்தான் அது அறிஞ்சிருப்பாரு. அப்போ ஆத்துமா என்றால் அது காணக்கூடாதது. இப்படி பலவிதமான நினைவுகளோடும் பலவிதமான ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சிந்தையோடு வாழ்ந்து கொண்டு இருக்க இந்த நாளில் ஆத்துமா என்றால் என்னவென்று நாம் அறிந்தால், இப்பொழுது நம்முடைய ஆத்துமா ஜீவனை பெற்றுக்கொண்டதா அல்லது ஜீவன் இல்லாத ஆத்மாவா நாம் இருக்கிறோமா என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். பிரியமானவர்களே, ஆத்துமா என்றால் என்ன? நாம் இந்த உலகத்தில் வசிப்பதற்காக தேவனாகிய கர்த்தர் ஐம்புலன்களை இந்த சரீரத்தில், வெளியிருக்கிற சரீரத்தில் உண்டாக்கி இருக்கிறார். அந்த ஐம்புலன்கள் என்ன? பார்த்தல், கேட்டல்,
முகர்தல், ருசி பார்த்தல், உணர்தல். இந்த ஐம்புலன்களும் இந்த பூமியில் இருக்கிறவற்றோடு தொடர்பு கொள்ளும்படியாக, இந்த பூமியில் இருக்கிற எல்லாவற்றோடு தொடர்பு கொண்டு மனிதன் இந்த சரீரம் ஜீவிப்பதற்காக தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கினார். அப்படியானால் இந்த சரீரத்தில் என்ன இல்லை? இந்த சரீரத்தில் கற்பனை என்பது இந்த சரீரத்தில் இல்லை, மனசாட்சி என்பதும் இந்த சரீரத்தில் இல்லை, ஞாபகம் என்பதும் இந்த சரீரத்தில் இல்லை, யோசனை என்பதும் இந்த சரீரத்தில் இல்லை, பிரியம் என்பதும் இந்த சரீரத்தில் இல்லை. அப்படியானால் யோசனைகள் எங்கிருந்து உண்டாக வேண்டும்? பிரியம் எங்கிருந்து உண்டாக வேண்டும்? கற்பனை எங்கிருந்து உண்டாக வேண்டும்? ஞாபகம் எங்கிருந்து உண்டாக வேண்டும்? பாருங்கள், இந்த வெளியே இருக்கிற இந்த சரீரமானது இந்த பூமியோடு கூட தொடர்பு கொள்ளும்படியாக ஐம்புலன்களை வைத்த தேவன், 5 வாசல்களை வைத்த தேவன், அதே வேளையில் தேவனோடு கூட தொடர்பு கொள்ளும்படியாக இப்பொழுது ஆத்துமா என்கிற ஒரு மனிதனை, ஒரு சாயலை உண்டாக்கி அதற்கும் தேவன் ஐம்புலன் வைத்திருக்கிறார். அந்த ஆத்துமா அது தேவனோடு கூட அது தொடர்பு கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அந்த ஆத்துமா தேவனை துதிக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த ஆத்துமா தேவனை தேடக்கூடியதாக இருக்கிறது. அந்த ஆத்துமா தேவனில் அன்பு கூறுகிறதா இருக்கிறது. அந்த ஆத்துமா தேவனால் திருப்தி அடையக்கூடிய ஒரு ஒன்றாக இருக்கிறது. என் பிரியமானவர்களே, ஆத்துமாவை குறித்து பற்பல காரியங்கள் இந்த பூமியில் இந்த நாளில் பேசி கொண்டிருக்கிற வேளையில் கர்த்தருடைய மகத்தான வார்த்தையை கொண்டு நாம் இப்பொழுது தியானத்துக்கு வருவோம். அப்போது ஆத்துமா, அந்த ஆத்துமாவுக்கு என்ன உண்டு? கற்பனை, மனசாட்சி, ஞாபகம், யோசனை, பிரியம். இந்த 5 புலன்கள் அது ஆத்துமாவுக்கு உண்டு. அப்படியானால் உள்ளான மனிதனில் அது உண்டு. வெளியே இருக்கிற இந்த சரீரத்துக்கு 5 புலன்கள் உள்ளது போல இந்த சரீரத்துக்குள்ளே ஒரு மனிதன் இருக்கிறான், அவனுக்கு 5 புலன்கள் உண்டு. அந்த 5 புலன்களும் அது தேவனோடு கூட சம்பாஷிக்கக்கூடியது, தேவனுடைய வார்த்தையினால் திருப்தி ஆகக்கூடியது, அது தேவனுடைய வார்த்தையினால் அது அன்பு கூறப்பட வேண்டியதாக இருக்குது, அது தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக அது தேவனுடைய வார்த்தையின் மேல் பிரியம் வைக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்போ ஆதாம் ஜீவ ஆத்மாவானான் என்று சொன்னால் ஜீவன் பெறாத ஒரு ஆத்மா இருக்க வேண்டும். மிருகங்களுக்கு ஆத்மா இல்லை. மிருகங்களுக்கு இந்த பிரியம், கற்பனை, மனசாட்சி, அப்போ ஞாபகம், யோசனை இவைகள் இல்லை. ஆனால் சர்ப்பத்துக்கு அது எல்லாம் இருந்தது. ஆதாமுக்கு எப்படிப்பட்ட அந்த சுபாவங்கள் எல்லாம் இருந்ததோ, ஆதாமுக்குள் எவ்விதமாக கற்பனை, மனசாட்சி, ஞாபகம், யோசனை, பிரியம் இருந்ததோ அப்படி போலவே அந்த சர்ப்பத்துக்குள்ளும் இருந்தது. இதை தான் நாம் இந்த நாளில் கவனிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அந்த சர்ப்பத்தை பார்த்து ஆண்டவர் அது ஜீவ ஆத்மா உள்ளது என்று சொல்லவில்லை. ஆனால் அந்த சர்ப்பம் மனுஷனை போலவே அது யோசித்தது, மனுஷனை போலவே அது சிந்தித்தது, அந்த மனிதனை போலவே அங்கே ஏவாள் மீது பிரியம் கொள்ளுது, அது மனுஷனை போலவே ஞானமுள்ளதாக இருக்கிறது. அப்போ சர்ப்பத்துக்குள் ஒரு ஆத்மா இருக்குது, ஆனா அது ஜீவ ஆத்மா அல்ல, அது ஜீவனை பெறாத ஒரு ஆத்மா. ஆனால் ஆதாம் ஜீவ ஆத்மா வானான் என்று எழுதியிருக்கிறது. அப்போ ஆதாம் தேவனால் உண்டானவன். இப்போ தேவன் ஆதாமை தெரிந்து கொண்டு ஆதாமுக்கு கீழ்ப்படிந்திருக்கும்படியாக தேவனுக்கு ஆதாம் கீழ்ப்படிந்து ஆதாம் தேவனை வெளிப்படுத்தும்படியாக தேவன் தெரிந்து கொண்டார். அதே வேளையிலே இந்த சர்ப்பமானது அது முற்றிலுமாக லூசிபருக்கு தன்னை விற்று போட்டு அது லூசிபருடைய கிரியைகளை எல்லாம் வெளிப்படுத்துகிறது. இப்பொழுது பார்க்கிறோம், ஏற்ற வேலை வரும் பொழுது ஆண்டவர் ஆதாமிலிருந்து ஒரு பெண் சாயலை ஒரு பெண்ணை வெளியே கொண்டு வருகிறார். இந்த ஏவாள் என்பவள் அவள் தனி ஆள் அல்ல, அவள் ஆதாமில் ஒரு பாகம். ஆதாமும் ஏவாளும் சேர்ந்ததுதான் ஒரே மாம்சம்.
இவள் ஆண்டவர் ஆதாமிலிருந்து ஏவாளை வெளியே எடுக்கின்ற வேளையில இவள் ஜீவனோடு இருக்க வேண்டுமானால் ஆதாமினால் இவளுக்கு பிழைப்புண்டா இருக்க வேண்டும். ஆதாம் மூலமாக தான் இவளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும். ஆனால் ஆண்டவர் அவளை வெளியே தனியே எடுத்து வந்த வேளையில இப்போ சர்பத்துக்கு அங்கே ஏற்ற துணை இல்லை. அங்கே சர்பத்துக்கு ஏற்ற துணை இல்லை. ஆனால் சர்பத்துக்குள் கற்பனை இருக்கிறது, அதற்குள்ளாக பார்த்தோம்னா ஞானம் இருக்கிறது, அதற்குள் யோசனை இருக்கிறது, அதற்குள் பார்த்தோம்னா இப்போ பிரியமும் இருக்கிறது. இப்போ ஆதாமின் சரீரத்தில் ஒரு பாகமாக இருந்த ஏவாள் வெளியே வந்த பொழுது இவள் அவளுக்குள் பார்த்தோம்னா இப்போ ஆதாமோடு கூட சரீரத்தோடு ஐக்கியமா இருக்க வேண்டிய ஏவாள் ஆதாமை விட்டு சற்று விலகி நிற்கிற வேளையில இப்போ சர்ப்பமானது ஏவாளோடு பேசுகிறது. அது ஆதாமை காட்டிலும் ஒரு அருமையான ஒரு பிரசங்கத்தை நிகழ்த்துகிறது. பிரியமானவர்களே, ஆத்துமா இல்லாத அந்த மிருகம் இவ்விதமாக யோசிக்காது, இவ்விதமாக அது பிரியம் வைக்காது, இவ்விதமாக ஞானமாக அது ஞானம் இருக்காது. அது கற்பனை பண்ணி பேசுகிறது. அப்போ அந்த சர்ப்பத்தினுடைய செய்தியானது ஏவாளுக்கு மிகவும் பிரயோஜனம் உள்ளதாக உடனே அந்த சர்ப்பத்துக்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறாள் ஏவாள். இப்போ சர்ப்பத்துக்குள் என்ன இல்லை? ஜீவன் இல்லை, ஜீவ ஆத்துமா கிடையாது, அது மரணம், ஏற்கனவே அது மிருகம். ஆனால் இப்போது ஜீவ ஆத்துமா இவள் ஜீவனில் நிலைத்திருக்க வேண்டுமானால் ஆதாமில் நிலைத்திருக்க வேண்டும். ஆதாமின் மனைவியாய் இருந்த ஏவாள் இப்பொழுது தன் ஸ்தானத்தை அறியாமல் அவள் இப்பொழுது அந்த சர்ப்பத்தினுடைய வாக்குக்கு செவி கொடுத்த வேளையில் அந்த சர்ப்பத்துக்கு தன்னை இப்பொழுது அந்த சர்ப்பத்தோடு தன்னை இணைத்து கொண்ட வேளையில் இவள் மரணத்தோடு பிணைக்கப்பட்டாள். ஏவாள் மரணத்தோடு பிணைக்கப்பட்டாள். ரோமர் 7ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை வாசிக்கையில் அது எப்படி என்றால், புருஷனுடைய ஸ்திரீ தன் புருஷன் உயிரோடு இருக்கும் அளவும் நியாய பிரமாணத்தின்படியே அவனுடைய நிபந்தனைக்கு உட்பட்டிருக்கிறாள். புருஷன் மரித்த பின்பு புருஷனை பற்றிய பிரமாணத்தினின்று விடுதலையாக இருக்கிறாள். ஆகையால் புருஷன் உயிரோடு இருக்கையில் அவள் வேறொரு புருஷனை விவாகம் பண்ணினால் விபச்சாரி எண்ணப்படுவாள். இங்கே ஆதாம் உயிரோடு இருக்கிற வேளையில் இப்பொழுது ஆதாமின் சரீரத்தில் ஒரு பாகமாக இருந்த ஏவாள் தன் நிலையை மறந்து இவள் முழுவதுமாக மரணத்துக்கு தன்னை ஒப்புவித்து இவள் மரணத்தை தெரிந்து கொண்டு மரணத்தோடு இவள் ஐக்கியப்படுகிறாள். இப்பொழுது ஏவாள் தன் நிலையிலிருந்து விழுந்து விபச்சாரியாக அவள் தன்னுடைய ஸ்தானத்தில் அவள் விபச்சாரியாக நிற்கிறாள். ஏனென்றால் ஆதாமின் மனைவியாக இருந்தவள் இப்பொழுது அவள் உலகத்துக்கு செவி கொடுத்தபடியினாலே, உலகம் என்றால் பிசாசு, அவள் பிசாசினுடைய வார்த்தைக்கு, அந்த பிசாசு யார் மூலமாக பேசினது? அந்த சர்ப்பத்தினுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து சர்ப்பத்துக்கு தன்னை விற்று போட்டபடியினாலே சர்ப்பத்தினுடைய உபதேசத்தை முதலாவது அவர் சிந்தையில் ஏற்றுக்கொண்ட பொழுது அவள் இப்பொழுது உலகமானது அவளுக்குள் இருக்கிறது. உலகமானது ஏவாளுக்குள் இருக்கிறது. இப்போ அந்த உலகத்தினுடைய அந்த சர்ப்பத்தினுடைய அத்தனை இச்சைகளையும் அவள் ஏற்றுக்கொண்டு இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு பிற்பாடு அவள் சரீரத்தில் அந்த கிரியைகளை காண்பிக்கிறாள். இப்பொழுது அந்த மரணத்துக்கும் பிறந்தது தான் காயின். பிற்பாடு பார்க்கிறோம், இவள் இந்த புருஷன் உயிரோடு இருக்கும் பொழுதே அந்த சர்ப்பத்துக்கு தன்னை விற்று போட்டு சர்ப்பத்தினால் இவள் தன் கற்பை இழந்தவளாக சர்ப்பத்தினுடைய
வாரிசை சுமந்தவளாக இவள் ஆதாமுக்கு முன்பாக வந்து நின்று, பிற்பாடு இவள் தன் புருஷனோடும் கூட இப்பொழுது அந்த மரணத்தை சுமந்தவளாக வந்து நிற்கிறாள். இப்பொழுது ஆதாம் தன் மனைவியை பேச்சை கேட்டு ஆதாமும் கூட அந்த மரணத்தோடு தம்முடைய ஜீவ ஆத்மாவை அந்த மரணத்தோடு கூட சேர்க்கின்ற வேளையில பிற்பாடு இருவரும் நிர்வாணிகள் என்று உணர்கிறார்கள். இருவரும் மரணம் என்றால் என்னவென்று உணர்கிறார்கள். பிற்பாடு அவர்கள் இருவரும் தேவ சமூகத்தில் நிற்பதற்கு தகுதி இல்லாதவர்களாக அவர்கள் தேவனுடைய சமூகத்தை விட்டு ஓடி மறைந்து கொள்ளும்படியாக அவர்கள் ஓடி மறைந்து கொள்கிறார்கள். காரணம் என்ன? மரணமும் ஜீவனும் ஒன்றாக இருக்க முடியாது. மரணமும் ஜீவனும் ஒன்றாக ஐக்கியப்பட்டு இருக்க முடியாது. ஒன்று மரித்தவனா இருக்க வேண்டும், அல்லது உயிருள்ளவனாக இருக்க வேண்டும். அது ஜீவனுள்ளோ தேசம். தேவன் சதாகாலம் உயிரோடு இருக்கிறவன். என்றைக்கு ஏவாள் மரணத்தை தெரிந்து கொண்ட பொழுது ஆதாமும் கூட அந்த ஏவாள் மீது வைத்த அன்பினாலே தன்னுடைய ஜீவ ஆத்மாவை அந்த மரணத்தோடு கூட இணைத்து கொண்டானோ, இப்பொழுது இவர்கள் இருவரும் நிர்வாணிகள் என்றும் இருவரும் மரணத்தை உடையவர்களாக நிற்கிறார்கள். என் பிரியமானவர்களே, அங்கே உண்டாகிறது விபச்சாரம். ஏவாள் இப்பொழுது உலகத்தின் சர்ப்பத்தின் வார்த்தைக்கு செவி கொடுத்து அந்த ஞானத்தினால் மனிதர்கள் பிறக்கிறபடியினாலே இப்பொழுது பார்க்கிறோம், அவள் முதல் தாய் வேசியாக இருக்கிறாள். அவள் முதல் தாய் எதை பெற்று போடுகிறாள்? தேவனுடைய சித்தத்திற்கு கீழ்ப்படுகிற ஒரு சரீரத்தை அல்ல, அவள் முற்றிலுமாக தேவனுக்கு எதிரான ஒரு சரீரத்தை ஈன்றெடுக்கிறாள். அது முதற்கொண்டு மனுகுலம் இப்பொழுது அந்த இச்சையினாலே கர்ப்பம் தரித்து பிறக்கிற ஒரு பிள்ளையும் கூட அது பரிசுத்தம் உள்ளது அல்ல. அந்த பாவத்தின் வழியா பிறக்கிற ஒரு மனிதன் கூட நீதிமானும் அல்ல. அந்த வழியாக பிறக்கிற அத்தனை பேருமே மரணத்தை சுமந்து கொண்டு பூமிக்கு வருகிறோம். அப்படியானால் அது எப்படிப்பட்ட ஒரு கொடூரமான ஒரு காரியத்தை அன்றைக்கு தேவனுடைய வார்த்தையை விட்டு இந்த உலகத்தின் வார்த்தைக்கு, உலகம் என்றால் பிசாசுடைய வார்த்தைக்கு, பிசாசு அன்றைக்கு யாரை பயன்படுத்தினான்? சர்வத்தை பயன்படுத்தினான். அந்த சர்வத்தின் வார்த்தைக்கு செவி கொடுத்தபடியினாலே பூமியை தேவன் சபிக்கிறார். பிரியமானவர்களே, ஜீவனோடு இருக்க வேண்டியவன், சதாகால ஜீவனோடு இருக்க வேண்டிய மனுகுலம் இப்பொழுது மரணத்துக்குள் செல்வதற்கு ஒரே வழி என்ன? அது தேவனுடைய வார்த்தையை விட்டு அவர்கள் உலகத்தின் வார்த்தைக்கு செவி கொடுத்தபடியினாலே, உலகத்தின் வார்த்தை என்றால் பிசாசினுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தபடியினாலே மரணமானது பூமியிலே உண்டானது. பிரியமானவர்களே, பார்க்கிறோம், பிற்பாடு பார்க்கிறோம், இவர்கள் இந்த ஆதாம் ஏவாளுடைய நிலைமையை பார்க்கிறோம். பின்பு இப்பொழுது இவர்கள் எப்படிப்பட்ட பிள்ளையை பெற்று போடுகிறார்கள்? அங்கே பார்க்கிறோம், முதலாவது பிறந்தவன் காயின், இரண்டாவது பிறக்கிறவன் ஆபேல். ஆனால் காயினுடைய தகப்பன் வேற, ஆபேலுடைய தகப்பன் வேற. அங்கே ஆபேல் காயினால் கொல்லப்பட்ட பின்பு தேவன் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஒரு பிள்ளையை தருகிறார், சேத். பிரியமானவர்களே, பார்க்கிறோம் இன்றைக்கு லூக்கா புஸ்தகம் 38 ஏனோஸ் சேத்தின் குமாரன், சேத் ஆதாமின் குமாரன், ஆதாம் தேவனால் உண்டானவன். அங்கே காயினுடைய பெயர் வரவில்லை, அங்கே காயினுடைய பெயர் வரவில்லை. ஏனென்றால் காயினுக்கு தகப்பன் ஆதாம் இல்லை. ஆதியாகம புஸ்தகம் 5 நீங்கள் வாசிக்கும் பொழுது, ஆதியாகமம் 5:3, ஆதாம் 130 வயதான போது தன் சாயலாக தன் ரூபத்தின்படியே ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சேத் என்று பெயரிட்டான். பார்க்கிறோம், அங்கே ஒரு இடத்தில் கூட
தேவன் அந்த காயினை ஆதாமின் குமாரன் சொல்லவில்லை. அதே காயினுடைய வம்ச வரலாறு ஆதியாகம புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். காயின் தன் மனைவியை அறிந்தான், அவள் கர்ப்பவதியாகி ஏனோக்கை பெற்றாள். அப்பொழுது அவன் ஒரு பட்டணத்தை கட்டி அந்த பட்டணத்துக்கு தன் குமாரனாகி ஏனோக்கினுடைய பெயரை இட்டான் என்று அவனுடைய சந்ததி அங்கே வரிசையாக வருகிறது. பார்க்கிறோம். அப்போ ஜீவ ஆத்மாவை உடையவனாக சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கும்படியாக உண்டாக்கப்பட்ட மனிதன் இப்பொழுது தேவனுடைய வார்த்தையினால் பிழைக்க வேண்டிய ஆத்மாவை உடையவன். இப்போ தேவனுடைய ஜீவனை பெற்று கொண்டிருந்த மனிதன் இப்பொழுது எதை இழந்து போனார்? ஆத்துமாவிலே மரணம். தேவனுக்கும் மனிதனுக்கும் பெரிய பிரிவினை உண்டாகிறது. ஆண்டவர் அங்கே ஒரு பாவ நிவாரண பலியை கொண்டு வருகிறார். எதற்காக? சரீரம் பிழைப்பதற்காக அல்ல. என் பிரியமான சகோதரரே, சரீரம் பிழைப்பதற்காக அல்ல. லேவியராகமும் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். லேவியராகமும் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அங்கே சரீரம் பிழைப்புக்காகவும் அல்ல. வாசிக்கிறோம். லேவியராகமும் 17:11 மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது, நான் அதை உங்களுக்கு பலிபீடத்தின் மேல் உங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கு கட்டளையிட்டேன். ஆத்துமாவிற்காக பாவ நிவர்த்தி செய்கிறது இரத்தமே. எதற்காக பாவ நிவர்த்தி செய்ய வேண்டுமா? ஆத்துமாவுக்காக. அன்றைக்கு ஆதாம் எதை மரணத்துக்குள் ஊற்றினான்? தன்னுடைய ஜீவ ஆத்துமாவை. பிரியமானவர்களே, இன்றைக்கு பார்க்கிறோம், ஆதாம் அவன் தேவனுடைய சாயலை பிரதிபலிக்கிறான். ஏவாள் ஆதாமுடைய சாயலை பிரதிபலிக்க வேண்டும். ஆனால் அவளோ யாருடைய சாயலை பிரதிபலித்தாள்? சர்பத்தினுடைய சாயலை பிரதிபலித்தாள். பிற்பாடு ஆதாமுடைய சாயலையும் பிரதிபலிக்கும்படியாக வருகிறாள். பிரியமானவர்களே, பார்க்கிறோம். அப்போ ஆத்துமாவை குறித்து தேவன் இன்றைக்கு பரிதபிக்கிறவராக இருக்கிறார். ஆத்தும மீட்பிற்காக பூமியிலே ஒரு மனிதனும் அதை மீட்கும் பொருளாக கொடுக்கத்தக்கதான செல்வம் இல்லை. பிசாசானவன் எதை வேட்டையாடுகிறான்? பிசாசு எதை இன்னைக்கு கொள்ளை பொருளாக கொண்டு போகிறான்? ஆத்துமாவை. எப்படி? தன்னுடைய சுய உபதேசத்தினாலே, தன் சொந்த உபதேசத்தினாலே. அப்படியானால் அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறான். அவன் சத்தியம் இல்லாத ஒன்றை சத்தியம் என்று கூறி ஜனங்கள் அதை விசுவாசிக்க செய்யும்போது, அதை ஜனங்களுக்கு அந்த பொய்க்கு கீழ்ப்படுத்தும் பொழுது, அந்த பொய்க்கு கீழ்ப்படுகிற ஒவ்வொரு மனிதனுடைய ஆத்மாவும் எங்கே செல்கிறது? மரணத்துக்குள் செல்கிறது. பொய் அது எவ்வளவு பெரிய வஞ்சகம்! பொய் எவ்வளவு பெரிய கொடூரமான பாவம்! இப்போ பார்க்கிறோம் லேவியராகமம் 17:11. அப்போ உங்கள் ஆத்துமாக்களுக்காக, உங்கள் ஆத்துமாவிற்காக பாவ நிவர்த்தி செய்கிறது இரத்தமே. அப்போ தேவன் ஏதேனில் மனிதன் தேவனோடு கூட தேவனுடைய வார்த்தையினால் பிழைத்திருக்கும்படியாக, தேவனில் அன்பு கூறும்படியாக, தேவனில் அவன் களி கூறும்படியாக, தேவனுடைய தரிசனங்களை உடையவனாக, தேவனுடைய சித்தத்தை செய்வனாக அங்கே உண்டாக்கினார். ஆனால் அவனிலிருந்து எடுத்த ஒரு பாகமாக இருந்த ஏவாள், அவள் தன்னை முற்றிலுமாய் சர்பத்துக்கு விற்று போட்டபடியினாலே, இவள் ஆதாமுக்கு தன்னுடைய ஆதாமுக்கு கீழ்ப்பட்டிருக்க வேண்டிய ஏவாள் சர்பத்துக்கு கீழ்ப்படிந்தபடியினாலே, சர்பத்துக்கு தன்னை விற்று போட்டபடியினாலே அவள் மரணத்தை பெற்று போட்டாள் பூமியிலே. அந்த மரணமானது என்னதென்று ஆதாம் அறிந்திருந்தும்
ஆதாம் மீறுதலுக்கு உட்பட்டான் என்று எழுதியிருக்கிறது. ஆதாம் அவளோடு கூட சேருகின்ற வேலையில் இப்பொழுது பார்க்கிறோம், இந்த ஜீவ ஆத்மாவையும் அந்த மரணத்தில் ஊற்றுகிறான். பிரியமானவர்களே, இப்பொழுது பார்க்கிறோம், மனிதன் ஜீவ ஆத்மா வற்றவனாக பூமியில பிறக்கிறான். தேவன் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே ஒரு சந்ததியை அவர் முன்னறிந்தவர், முன்குறித்தவர். அந்த சந்ததி இந்த ஏவாள் வழியாக பூமிக்கு வர வேண்டும் என்று தேவன் சித்தம் கொண்டிருந்தார். ஆனால் பிசாசு அதை தாறுமாறாக்கினபடியினாலே இப்பொழுது பார்க்கிறோம், இப்ப இந்த பிசாசுடைய உபதேசத்துக்கு தன்னை விற்று போட்டபடினாலே ஏவாள் இப்பொழுது தேவனுடைய சித்தத்தின்படி, அப்படியானால் தேவனுக்கு கீழ்ப்படுகிற ஒரு சரீரத்தை பெறுவதற்கு பதிலாக தேவனுக்கு முற்றிலும் எதிரான, தேவனுக்கு கீழ்ப்படிய கூடாததான ஒரு சரீரத்தை பெற்றெடுத்தால் அது எப்படிப்பட்ட சரீரமா இருக்கிறது? கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. இச்சையினாலே கர்ப்பம் தரிக்கும்படியான வழியை தெரிந்து கொண்டபடியினாலே இப்பொழுது தேவனுடைய சந்ததி பூமிக்கு வர வேண்டுமானாலும், தேவனால் முன்குறிக்கப்பட்ட தேவனுடைய தேவனுடைய பிள்ளைகள் பூமிக்கு வர வேண்டுமானாலும், அவர்களும் கூட பூமியிலே வரும் பொழுது இப்பொழுது எதிர்மறையான சிந்தையுடையவர்களாகவே பூமிக்கு வருகிறார்கள். எதிர்மறையான, அப்படியானால் இந்த சத்ருவின் சரீரம், சத்ருவினால் வந்த இந்த சரீரத்துக்குள் வரும் பொழுது இது நமக்கு இந்த உள்ளே இருக்கிற தேவனுடைய சித்தத்துக்கு எதிரான காரியத்தை செய்யும்படியாக போராட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. தேவனுடைய மனிதர்கள், தேவனால் முன்குறிக்கப்பட்ட சந்ததியும் பூமிக்கு வரணும் வேண்டுமானால் இப்போது இச்சையின் வழியாக அல்லாமல் வேற வழியா வர முடியல. ஆதலால் அவர்கள் விரும்பாததை இந்த சரீரம் செய்யும்படியாக போராடுகிறது. இப்போ இந்த ஆத்துமா எப்படிப்பட்டதா இருக்கிறது? இப்போ பார்க்கிறோம், நான் விரும்பாத ஒன்றை செய்யும்படியான பிரமாணத்தை உடையதாக இந்த சரீரம் இருக்கிறது. நான் பிரியப்படாத ஒன்றை இந்த சரீரம் செய்ய வைக்கிறது. கலாத்தியர் 5:17 வாசிக்கிறோம், மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்றிருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கு ஒன்று விரோதமாக இருக்கிறது. இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த மாம்சம் தானாக இயங்காது. இந்த மாம்சம் பார்க்கிறோம், இந்த மாம்சத்தில் நன்மை வாசமாக இருக்கிறது இல்லை. இப்போ இந்த மாம்சம் பார்த்தோம்னா இது தேவனுக்கு கீழ்ப்படியக்கூடாதுதான் இருக்கிறது. ஏனென்றால் இது பாவத்தினால் உண்டானபடினாலே, இது தேவனுடைய சித்தத்துக்கு முற்றிலும் எதிராக உண்டாக்கப்பட்டபடினாலே இது தேவனுடைய வார்த்தைக்கு முற்றிலுமா எதிராக இருக்கிறது. இதை சொல்ற கலாத்தியர் 5:17, மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாக இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவர்களை செய்யாதபடிக்கு ஒன்றுக்கொன்று விரோதமாக இருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, அப்ப பார்க்கிறோம், என் ஆத்துமாவே ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தேங்குகிறாய், என் தேவனை நோக்கி காத்திரு என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறான். சங்கீதம் 103 வாசிக்கிறோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே என்று சொல்லுகிறோம். அப்படியானால் ஒரு சந்ததி அவரை துதிக்கின்றது, அவரை துதியாத சந்ததி, அவரை ஆராதிக்காத சந்ததி. சங்கீதம் 49:20 வாசிக்கின்ற வேளையிலே சங்கீதம் 49:20, கணம் பொருந்தினவனா இருந்தும் அறிவில்லாத மனுஷன் அழிந்து போகும் மிருகங்களுக்கு ஒப்பாய் இருக்கிறான். கணம் பொருந்தினவனா இருந்தும் அறிவில்லாத மனுஷன் அழிந்து போகும் மிருகங்களுக்கு ஒப்பாயிருக்கிறான். என்ன அறிவு இல்லாத மனிதன்? பூமியில பிறந்த அத்தனை மனிதனுக்குமே ஏதோ ஒரு அறிவு இருக்கிறதே.
அப்போ எந்த அறிவில்லாத மனிதன் அழிந்து போகும் மிருகங்களுக்கு ஒப்பாக இருக்கிறான். நீதிமொழிகள் 9:10 வாசிக்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், பரிசுத்தரின் அறிவே அறிவு. பரிசுத்தரின் அறிவே அறிவு. அப்படியானால் உலகத்தில் 2 அறிவு உண்டு. ஒன்று உலக அறிவு, இன்னொன்று தேவனுடைய அறிவு. இங்க பார்க்கிறோம், யாரை பற்றிய அறிவில்லாத மனிதன் அழிந்து போகும் மிருகங்களுக்கு ஒப்பா இருக்கிறான். தேவனை பற்றிய அறிவு இல்லாத மனிதன் அழிந்து போகும் மிருகங்களுக்கு ஒப்பா இருக்கிறான். அப்படியானால் அவனுக்குள் ஆத்துமா இருக்கிறது. ஆத்மா பிழைக்கும்படி தேவனிடத்தில் அவன் தேவனை தேடவில்லையே. உங்கள் ஆத்மா பிழைக்கும்படிக்கு நல் வார்த்தைகளை தேவன் கொண்டு வந்த பொழுதும் நீங்கள் இப்பொழுது பொய்யை நம்புவீர்களானால், இப்போதும் பொய்யை நீங்கள் ஏற்றுக்கொண்டு அந்த பொய்யை நீங்கள் பிடித்து கொண்டிருப்பீர்களானால், நீங்கள் எதனோடு கூட பிணைக்கப்பட்டிருக்கிறீர்கள்? மரணத்தோடு பிணைக்கப்பட்டிருக்கிறீர்கள். இந்த அற்புதமான இந்த வேலையில கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு இப்பொழுதும் கூட நாம் நம்முடைய நிலைகளை ஆராய்ந்து பார்த்து நாம் பொய்களை விட்டு சத்தியத்துக்கு முற்றிலுமாய் செவி சாய்த்து, அந்த பொய் தான் மரணம், அந்த பொய்க்கு விலகி சத்தியத்துக்கு நம்மை முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கும்படியாக இந்த அற்புதமான வேலையில உங்கள் ஆத்மா பிழைக்கும்படியாக, உங்கள் ஆத்மா அது ஜீவனோடு கூட அது ஜீவனோடு தேசத்தில் நிற்கும்படியாக இந்த அற்புதமான வேலையில இந்த 2 ஆத்மாவை குறித்து பார்க்க, ஒன்று ஜீவ ஆத்மா, இன்னொன்று ஜீவனில்லாத ஆத்மா பார்க்கிறோம். ஆதாம் தேவனை அறிந்திருந்தான், ஆதாம் தேவனால் உண்டானவன். ஆனால் ஏவாள் ஆதாமிலிருந்து பிரிக்கப்பட்ட பொழுது அவள் மரணத்தினோடு கூட பிணைக்கப்பட்டதனால் அவள் மரணத்தை சுமந்தாள். ஆனால் பிற்பாடு ஆதாம் மீறுதலுக்குட்பட்டு இப்பொழுது ஜீவ ஆத்மாவை மரணத்தில் ஊற்றுகின்ற வேளையில ஆதாமும் மரணத்தை சந்தித்தான். இப்போ இந்த ஆத்மாவை தேவன் மீட்க வேண்டுமானால் அதற்கு பூமியில் இருக்கிற செல்வங்களை எல்லாம் கொட்டி கொடுத்தாலும் மீட்க முடியாது என்று தேவன் சொல்லுகிறார். அப்ப அந்த ஆத்ம மீட்புக்கு என்ன செய்ய வேண்டும்? நியாய பிரமாணத்திலே கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று தேவன் சட்டம் வைத்திருந்தார். இங்கே பார்க்கிறோம், ஆத்மா மீட்கப்பட வேண்டுமானால் இன்னொரு ஆத்மா அங்கே கொடுக்கப்பட வேண்டியதா இருக்கிறது. எனக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் வாசிக்கிறோம் தேவனுடைய வார்த்தையை ஏசாயா 53ஆம் அதிகாரம், ஏசாயா 53ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஏசாயா 53:12. அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி, அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து, அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து. எனக்கு பிரியமானவர்களே, அந்த ஆதாம் அவர் முந்தின ஆதாம், இவர் பிந்தின ஆதாம். அந்த ஆதாம் தன் சரீரத்தின் ஒரு பாகமா இருந்த ஏவாள் அவள் மரணத்தோடு பிணைக்கப்பட்ட பொழுது இவன் தன் ஜீவ ஆத்துமாவை அந்த மரணத்தில் ஊற்றினான். ஆனால் இவனால் அந்த மரணத்தை ஜெயிக்க முடியவில்லை. ஆனால் பிந்தின ஆதாம் அவர் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். இப்பொழுது கூட அவரும் கூட ஆதாம் முதற்கொண்டு அவன் மூலமாக இழக்கப்பட்ட அத்தனை ஆத்துமாக்களுக்காக இப்பொழுது தேவன் தம்முடைய ஜீவ ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றுகிறார். இந்த வசனத்தை நன்றாக வாசித்து பாருங்கள். அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரில் ஒருவராக எண்ணப்பட்டு, அன்றைக்கு ஆதாம் அவன் அந்த பாவத்திலிருந்து வெளியே வர முடியவில்லை. ஆனால் பிந்தின ஆதாமோ உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் இப்பொழுது இவர் அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு
அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டதின் நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன். அந்த ஆதாம் அன்றைக்கு தன் சரீரமாயிருந்த ஏவாளோடு கூட அவள் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாள் என்று ஆதாம் அறிந்தும் அந்த ஏவாளோடு கூட பிணைக்கப்பட்டான். இப்போ நாம் கூட எப்பேற்பட்ட பாவிகள் என்று தேவன் அறிந்திருந்தும் பிந்தின ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து இப்பொழுது நம்முடைய பாவங்களை பாராமல், நம்முடைய அக்கிரமங்களை பாராமல் அவர் தன்மேல் ஏற்றுக்கொண்டு இப்பொழுது நம்மோடு கூட பிணைப்பட்டார் என்று எழுதியிருக்கிறது. பிரியமானவர்களே, நம்முடைய மீது நிமித்தம் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமம் நொறுக்கப்பட்டு இப்போ நமக்கு வருகிற தண்டனை அவர் மேல் ஏற்றுக்கொண்டார். ஏற்றுக்கொண்டு பாவத்தின் சம்பளம் மரணத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். ஆனால் நம்ம பார்க்கிறோம் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். பிற்பாடு பாவத்தின் சம்பளம் மரணத்தை ஏற்றுக்கொண்டு மனுகுலத்தினுடைய பாவங்களை தன்மேல் ஏற்றுக்கொண்டு மனுகுலத்தில் அப்போ ஒவ்வொரு ஆத்துமாவுக்குண்டான தண்டனையை தன்மேல் ஏற்றுக்கொண்டு இப்போ அதனுடைய பலனாக இருக்கிற மரணத்தை ஏற்றுக்கொண்டு அவர் நம்முடைய ஸ்தானத்தை ஏற்றுக்கொண்டு மரித்தார். 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்தார். 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்த பொழுது இப்போ அவருடையவர்கள் எல்லோரையும் அவர் மீட்டு கொண்டார். என் பிரியமானவர்களே, இப்போது அடிக்கப்பட்ட அந்த மெய்யான இரத்தத்தினாலே மனுகுலத்துக்கு அவர் மீட்பை சம்பாதித்திருக்கிறார். என் பிரியமான சகோதரனே சகோதரியே, இந்த அற்புதமான வேலையில் அந்த மீட்கப்பட்ட அந்த ஆத்ம மீட்புக்கு தேவையானது ஒன்றே ஒன்று. ஆத்மாவிற்காக பாவ நிவாரணம் செய்கிறது இரத்தமே. உன்னுடைய ஆத்மாவுக்காக, என்னுடைய ஆத்மாவுக்காக, உலகத்தில் இருக்கிற எல்லா மனுகுலத்தின் ஆத்மாக்களுக்காக சிந்தப்பட்ட ஒரே ரத்தம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறதா இருக்கிறது. இந்த வேலையிலே அந்த பாவத்தை, அந்த பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளாமல், அந்த பாவ மன்னிப்பை நீங்கள் பெற்றுக்கொள்ளாமல் அதை நீங்கள் வீணடிப்பீர்களானால் உலகத்திலே நீங்கள் என்ன வாழ்க்கை வாழ்ந்த போதிலும், நீங்கள் உலகத்திலே நீங்கள் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நீங்கள் நஷ்டப்படுத்தினால் உங்களுக்கு லாபம் ஒன்றுமே இல்லை. இப்பொழுது கூட அந்த ரத்தம் உனக்காக எனக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறது. இப்பொழுதும் அந்த ரத்தம் மனுகுலத்தின் மீட்புக்காக பரிந்து பேசுகிறதா இருக்கிறது. இப்பொழுதும் அந்த ரத்தத்தின் கீழாக வருகிற ஒவ்வொரு மனுஷனும் அந்த ரத்தம் சுத்திகரிக்கிறதா இருக்கிறது. என் பிரியமான சகோதரனே சகோதரியே, நீ சரீரத்தில் எவ்விதமாய் இருக்கிறாயோ அது ஒரு பொருட்டு அல்ல. இப்பொழுது உன் ஆத்துமாவிற்கான கிரயத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் சிலுவையில அவர் செலுத்தி முடித்திருக்கிறார். இந்த ரட்சிப்பின் செய்தியை, உன் ஆத்ம மீட்புக்குண்டான இந்த மகத்தான பொக்கிஷமாகிய ரத்தத்தை நீர் இப்பொழுது விசுவாசித்து நீ அந்த ரத்தத்தை ஏற்றுக்கொள்வாயானால், இப்பொழுது நீ அவர் ரத்தத்துக்கு கீழே வருவாயானால் உன்னுடைய எப்பேற்பட்ட பாவங்களையும் அந்த இரத்தமானது சுத்திகரித்து உன்னை பரிசுத்தவானாய், உன்னை நீதிமானாய், உன்னை ஜீவனுள்ளனாய் மாற்றுவதற்கு அது இந்நாளிலும் அது உண்மையுள்ளதாக சத்தியமுள்ளதாக இருக்கிறது. அதனால் எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் பார்க்கிறோம், ஆத்தும மீட்பிற்காக, சரீர மீட்புக்காக காத்திருக்கிற நாம் முதலாவது ஆத்ம மீட்பிற்காக, பாவத்தின் சம்பளம் மரணம், ரோமர் 6:23 படியே. அப்ப அந்த பாவத்தின் சம்பளம் மரணம் என்றால் மரணத்தை தன்மையில் ஏற்றுக்கொண்டு இப்பொழுதும் கூட பாவ மன்னிப்புக்கென்று தேவன் பூமியில ஒரு செய்தியை வைத்துக் கொண்டு போயிருக்கிறார். அந்த செய்தியை புறக்கணிப்பீர்களானால் நீங்கள் எதோடு கூட பிணைக்கப்பட்டிருக்கிறீர்கள்? மரணத்தோடு பிணைக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் இன்றைக்கு சத்தியத்துக்கு செவியை விலக்கி நீங்கள் பொய்க்கு செவி கொடுப்பீர்களானால் நீங்கள் மரணத்தோடு பிணைக்கப்பட்டிருக்கிறீர்கள். மீட்பதற்கு ஒரே ஒரு வழி,
நானே வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கிறேன் என்று சொன்ன இயேசு கிறிஸ்துவே வாசலா இருக்கிறார். அவரே வழியா இருக்கிறபடியினாலே இன்றைக்கே நீங்கள் மனம் திரும்புங்கள். உங்கள் ஆத்தும பாவ மன்னிப்புக்கென்று, உங்கள் ஆத்தும மீட்பிற்கென்று சிந்தப்பட்ட இரத்தமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் விலையேறும் இரத்தத்துக்கு கீழாக வாருங்கள். உங்கள் ஆத்துமாவிலே ஒரே சிந்தையுடலா இருந்து ஒரே புருஷனுக்கு வாழ்க்கை வாழுங்கள். அந்த புருஷன் யார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. 2 கொரிந்தியர் புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 11, 2, 3 வாசிக்கும் பொழுது நாம் பார்க்கிறோம், நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன் சொல்றார். எதனால் பாவம் வந்தது? ஆதாமின் சரீரத்தில் பாதியா இருந்த, ஆதாமின் சரீரத்தில் ஒரு பாகமா இருந்த ஏவாள் தன் புருஷனை விட்டு, தன் புருஷன் உயிரோடு இருக்கையிலே அவள் இன்னொருவனுக்கு தன்னை விற்று போட்டபடினாலே, அப்படியானால் நீங்கள் வார்த்தை என்று சொன்னால் வார்த்தை, சரீரம் என்று சொன்னால் சரீரம். அவள் தன் புருஷனுடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பதற்கு பதிலாக அந்நியனுக்கு செவி சாய்த்தபடியினாலே அவள் மரணத்தை சுமந்தாள். என் பிரியமான சகோதரனே சகோதரியே, இன்றைக்கும் கூட சரி, நம்முடைய புருஷனா இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய சரீரத்தின் அவயங்களாக நம்மை முன்னறிந்த தேவன், அந்த சரீரத்தின் அவயமா இருக்கிற நாம் அந்த ஒன்றான மெய் தேவனாகிய அந்த ஒரே புருஷனுக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து அந்த ஒரே புருஷனுக்காக இன்னைக்கு நாம் ஜீவிக்க வேண்டும். ஆனால் இன்னைக்கு கட்டுக்கதைகளும் பொய்களும் நிறைந்த இந்த உலகத்தில் திரித்துவம் என்று சொல்லியும், கோடாகொடி தேவர்கள் என்று சொல்லியும், ஒன்றுக்கு மேற்பட்ட தெய்வங்கள் என்று சொல்லியும் ஆராதிக்கிற இப்படிப்பட்ட மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் அங்கே 40-41 வசனங்களை வாசிக்கிறோம். என் பிரியமான சகோதரனே சகோதரி, இப்பொழுதும் கூட ஏவாள் செய்த அதே தவறினாலே இப்பொழுது அவர் பிந்தின ஆதாமாக இருக்கிறார். அப்படியானால் சபையானது ஏவாளை பாவிக்கிறது. அன்றைக்கு ஏவாள் எப்போதுமாக ஆதாமுடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பதை பார்க்கிலும் சர்பத்தினுடைய பொய்க்கு தன்னை விற்று போட்டு மரணத்தை சுமந்தாலோ, அப்படி போல இன்னைக்கும் கூட உங்களுக்காக எனக்காக சிந்தப்பட்ட ஆத்தும மீட்பிற்காக சிந்தப்பட்ட விலையேறப்பட்ட இரத்தத்தை புறக்கணித்து, இப்பொழுது அந்த இரத்தத்தை புறக்கணித்து பொய்யை நீங்கள் விசுவாசிப்பீர்களானால் நீங்கள் உலகத்தில் எந்த ஆஸ்தியினாலும் உங்கள் ஆத்மா மீட்டுக் கொள்ள முடியாது. ஆத்ம மீட்பிற்கான ஒரே வழி ரத்தம். அது என்ன? குற்றமில்லாத மாசற்ற ரத்தம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். என் பிரியமானவர்களை, இன்றைக்கும் கூட பொய் சொல்லுகிற, ஒன்றுக்கும் மேற்பட்ட தெய்வ வழிபாடுகள் உள்ள, ஒன்றுக்கும் மேற்பட்ட தெய்வ விசுவாசம் உள்ள, இப்படிப்பட்ட மாறுபாடுள்ள குழப்பமுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள். பிதா குமாரன் பரிசுத்த ஆவி என்றால் என்னவென்று அறியாமல், இப்போ தெய்வம் யார் என்று அறியாமல், இன்னைக்கு இல்லை 3இல் 1, 1இல் 3, இல்லை திருத்துவோம், இப்படி என்னவெல்லாம் சொல்லணுமோ இவ்விதமாய் சொல்லி பிசாசு தன்னுடைய பொய்யை ஊதி ஒவ்வொரு ஆத்துமாவிற்காக தேவன் சிந்தின இரத்தத்தை விட்டு அவர்களை மரணத்துக்கு நேராக இழுத்து செல்லுகிறான். என் பிரியமான சகோதரனே சகோதரி, இந்த அற்புதமான வேலையில இதுவரைக்கும் முற்காலங்கள் இல்லாத மகத்தான வெளிச்சம் நாட்கள் இருக்கிறது. அதே வேளையில முற்காலங்கள் இல்லாத மரணம் இந்த பூமியில் இருக்கிறது. இப்பொழுதும் கூட இந்த விசேஷமான நாளில உங்கள் ஆத்ம மீட்பிற்காக நீங்கள் சரீரத்தில் வியாதி உள்ளவர்களாக இருக்கலாம், சரீரத்தில் குறைபாடு உள்ளவர்களாக இருக்கலாம். ஆனால் அது ஒரு பொருட்டு அல்ல, அது ஒரு நாள் உருவழிந்து போகும். ஆனால் உன் ஆத்மாவிற்கு மரணம் வரக்கூடாது. உன் ஆத்மா அது பாதாளத்துக்கு போகக்கூடாது. உன் ஆத்மா நரகத்தில் அது இருக்கக்கூடாது. அது நரகத்தில் தள்ளப்படக்கூடாது. இந்த சரீரமானது ஒரு நாள் உருவழிந்து போகும். அப்படியானால் மகாதேவன் இந்த பூமிக்கு வந்தது நோக்கம் என்ன? உன் ஆத்ம மீட்பிற்காக. உன் ஆத்துமா, மரித்திருந்த ஆத்துமா, அது ஜீவ ஆத்துமா, ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியாக வந்தார்.
என் பிரியமானவர்களே, இப்பொழுதும் கூட இந்த அற்புதமான வேலையில ஸ்தாபனங்கள், அப்படியானால் இது குறை சொல்வது போல் அல்ல. வேதத்தில் இல்லாத எந்த ஒரு பொய்யை எந்த மனிதன் சொன்னினாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. வேதத்தில் இல்லாத எந்த ஒரு காரியத்தை ஒரு மனிதன் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. திரித்துவம் வேதத்தில் இல்லாத ஒன்று. இன்னும் அநேக காரியங்கள் உண்டு. கர்த்தருக்கு சித்தமானால் வருகிற நாட்கள் அதை நம்ம அறிந்து கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்வாராக. அப்ப பாருங்க, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் ஞானஸ்நானம் எடுத்தார்கள் கொடுத்தார்கள் என்று ஒரு இடத்தில் கூட வேதத்தில் இல்லை. அதற்கு அவர்கள் சொல்லுகிற காரியம் என்ன? நாங்கள் இயேசு கிறிஸ்து சொன்னதை தான் செய்வோம் என்று சொல்லுகிறார்கள். பொய். ஏனென்றால் அவன் எதிர்த்து நிற்பதே பொய். எதற்கு விரோதமாக? வார்த்தைக்கு விரோதமாக. ஆண்டவர் பேதுருவை பார்த்து சொன்னார், யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ இவர்கள் எல்லாரிலும் என்னை அதிகமாய் நேசிக்கிறாயா என்று. ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்று சொன்னார். என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்று சொன்னார். பேதுரு எங்காகிலும் ஆட்டுக்குட்டிகளை மேய்த்ததாக வரலாறுல காட்ட முடியுமா? வேதத்தில் காட்ட முடியுமா? மீண்டுமாக கேட்கிறார், யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்கள் எல்லாம் நீ என்னை அதிகமாய் நேசிக்கிறாய் என்று. ஆம் ஆண்டவரே என்று மறுபடியும் சொல்லுகிறார், என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்று சொன்னார். அவர் எங்கேயாகிலும் ஆடுகளை மேய்த்தாரா? அதன் அர்த்தம் என்னவென்று அவர்கள் அறிந்திருந்தார்கள். என் பிரியமானவர்களே, இப்பொழுதும் கூட பிதா குமாரன் பரிசுத்த ஆவி என்பது நாமம் அல்ல. அந்த பிதா என்பதும் குமாரன் என்பதும் பரிசுத்த ஆவி என்பதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்கிற நாமம். அந்த ஒரே தெய்வம், அந்த ஒரே புருஷனை நீங்கள் அறியக்கூடாதபடி தான் பிசாசானவன் ஏதேனிலே வந்து தன்னுடைய சொந்த உபதேசத்தினாலே எப்படி ஆதாமின் ஒரு பாகமாய் இருந்த அந்த ஏவாளை தனக்கு மனைவி ஆக்கி அவளை விபச்சாரியாக நிறுத்தினானோ, அதே பிசாசு இன்றைக்கும் கூட அந்த ஒன்றான மெய் தெய்வத்தினுடைய சரீரத்தின் அவயங்களாய் இருக்கிற நம்மை இப்பொழுதும் கூட அவன் அதே தந்திரத்தினாலே தேவனுடைய வார்த்தைக்கு முரணான காரியத்தை போதித்து இப்பொழுதும் கூட உங்கள் ஒவ்வொரு ஆத்மா வேட்டையாடி கொண்டு இருக்கிற இந்த வேலையில, அந்த வேட்டையாடுதலிருந்து நீங்க தப்பித்துக் கொள்ள ஒரே ஒரு வழி உண்டு. அது இயேசு கிறிஸ்து ஒருவரே மெய்யான தெய்வம் என்று அறிந்து கொள்வதுதான். இந்த இயேசு கிறிஸ்துவே கர்த்தர் என்று விசுவாசிப்பது, இந்த இயேசு கிறிஸ்து தான் நித்திய பிதா என்று விசுவாசிப்பது, இந்த இயேசு கிறிஸ்துவான் தான் சர்வத்தையும் சிருஷ்டித்தார் என்று நீ விசுவாசிப்பது. விசுவாசித்து இப்பொழுது சொல்லப்பட்ட வார்த்தையின்படியே 2 கொரிந்தியர் 11:2 படியே, நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் என்று சொல்லுகிற வார்த்தையின்படியே அந்த ஒரே புருஷன், அந்த ஒரே மணவாளனுக்கு உங்கள் வாழ்க்கை ஒப்பு கொடுங்கள். பிதா என்றால் என்ன, குமாரன் என்றால் என்ன, பரிசுத்தாவி என்றால் என்ன, இதை குறித்து அறியாத குருடர்கள் மத்தியிலே, இதை குறித்து தெளிவில்லாத கண் மங்கினவர்கள் மத்தியிலே இருந்து நீங்கள் தப்பித்து கொண்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே மெய்யான தெய்வம் என்று அறிந்து அதை ஆராதிக்கிற சபைகள் எங்கு இருக்கிறது என்று அறிந்து அவர்களோடு கூட சென்று கர்த்தரை நீங்கள் தொழுது கொள்ளுங்கள். கர்த்தருடைய விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே பாவ மன்னிப்புக்கு உண்டான ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஒரே ஒரு ஞானஸ்தானம் தான் உண்டு. அது என்ன? நான் ஒரு முறை எடுக்கிற ஞானஸ்தானம் அல்ல. நீ ஒரு முறை எடுத்தாயோ 100 முறை எடுத்தாயோ, ஆனால் சரியாக நீ ஒரே ஒரு நாமத்தில் ஞானஸ்தானம் பெற வேண்டும். அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்தானம் பெற வேண்டும். அதுதான் அந்த ஒரே ஞானஸ்தானம். அதற்கு எதிரான வேற எந்த நாமத்தில் ஞானஸ்தானம் பெற்றிருந்தாலும் நீங்கள் இந்த நாளிலே மனம் திரும்பி அப்போஸ்தலர் 2:38 பெந்தகோஸ்தே நாளிலே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவர்களாய் பரிசுத்த ஆவியானவர் பேசின அந்த மகத்தான ஞானஸ்தானத்துக்கு உங்களை ஒப்பு கொடுத்து இன்றே உங்கள் ஆத்துமா நிவர்த்திக்காக, உங்கள் ஆத்ம பாவ நிவர்த்திக்காக இப்பொழுது பாவ மன்னிப்புக்கென்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள். இதுவரை இருந்த எல்லா அஞ்ஞான மார்க்கத்தை விட்டு இவரே நித்திய பிதா, இவரே கர்த்தர் என்று விசுவாசித்து நீங்கள் அந்த ஒன்றான மெய் தெய்வத்தை ஆராதியுங்கள். உங்கள் ஆத்மாவிலும் உங்கள் சரீரத்திலும் உங்கள் ஆவியிலும் தேவன் ஒருவருக்காக ஆராதனை செய்து அந்த ஒரே தேவனை மகிமைப்படுத்துங்கள். அவர் வருகை மிக சமீபமா இருக்கிறனாலே இப்பொழுது கூட அவர் வரும்பொழுது என் ரூபவதியே, என் உத்தமியே, என் புறாவே என்ற உங்களை அழைத்துக் கொள்ளத்தக்கதாக அவர்தாமே அவரோடு கூட எடுத்துக்கொள்ளும்படியான அந்த வேலைக்காக காத்திருக்கிற மணவாட்டியா இருந்தால், மணவாட்டியே இந்த வேலை மணவாட்டியா இருக்கிறேன் என்று சொல்லி ஒன்றுக்கு மேற்பட்ட தேவர்களை ஆராதிக்கிற அருமையான சகோதர சகோதரியே, உங்கள் ஆத்துமாக்களை ஆராய்ந்து பார்த்து ஏதேனிலே எப்படி அந்த ஏவாளை வஞ்சித்தானோ
அதே பிசாசு இன்றைக்கும் அநேக ஆத்துமாக்களை தேவனுடைய சரீரமா இருக்கிற சபையை வேட்டையாடி கொண்டிருக்கிற இந்த மோசமான உலகத்துல உங்கள் ஆத்துமா பிழைக்கும்படிக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு உங்களை ஒப்புக் கொடுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம். தகப்பனே, இந்த அற்புதமான இந்த வேலையில நாங்கள் பார்க்கிறோமே, ஆத்துமாவுக்காக பாவ நிவர்த்தி செய்கிறது ரத்தமே. தகப்பனே, நீரோ மனுஷனை ஜீவ ஆத்துமா உள்ளவனாக நீர் உண்டாக்கினீர். மனுஷனும் கர்த்தாவே மரணத்தோடு பிணைக்கப்பட்டு கர்த்தாவே மண்ணோடு ஒட்டி கொண்டிருந்த ஆத்துமாவை உயிர்ப்பிக்கும்படியாக நீ பிந்தின ஆதாமாக வந்தீரே. இப்போது உயிர்ப்பிக்கிற ஆவியாக வந்து கர்த்தாவே நீர் மனுகுலத்துக்குண்டான மீட்பை சம்பாதித்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். இப்பொழுதும் கூட கர்த்தாவே ஆண்டவரே, அந்த மகத்தான ரத்தத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவரே ஒவ்வொரு சகோதர சகோதரிய தகப்பனே இருதயங்கள் ஆண்டவரே இப்பொழுது கூட கர்த்தாவே அது உம்முடைய சிங்காசனமாக இருந்து நீர் அதில் வாசம் பண்ணும் தக்கதாக ஆண்டவரே உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படட்டும். இப்பொழுது பாவ மன்னிப்பை பெறாதவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளும்படி நீர் அவர்களுக்கு உதவி செய்து கண்களை திறந்தருளும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த மகத்தான செய்தியை தகப்பனே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தால் ஞானஸ்நானம் பெற்று தங்கள் பாவங்கள் போக கழுவப்பட்டவர்கள் தொடர்ந்து கர்த்தாவே உமக்கு உம்முடைய வருகை பரியந்தும் எங்கும் சாட்சிகளாய் நிற்கும்படி தொடர்ந்து கர்த்தாவே உம்மில் நிலைத்திருக்கும்படி கிருபை பாராட்ட வேண்டும்படியாக உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். கர்த்தாவே, எங்களை இன்னுமாய் தகப்பனே உம்முடைய மகத்தான சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தகப்பனே, இந்த செய்தி எங்கெல்லாம் போகிறதோ கர்த்தாவே நீர் தகப்பனே ஆண்டவரே ஆத்துமாக்களை ரட்சித்துக் கொள்ளும்படியாக ஆங்காங்கு இருக்கிற தகப்பனே உம்முடைய மந்தையில கூட்டி சேர்க்க வேண்டும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லா துதி கனமைக்கும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தை வெகுலாம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட்.